தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். இப்போ விஜய் அவர்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கா மக்களுக்குலாம்? பொதுவான தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு நாலு ஒன்றுக்கு 2020 குழந்தை பிறக்குது. நாலு ஒன்றுக்கு 2020 குழந்தை பிறகுது. ஆண்டுக்கு 6 லட்சம் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கு 2 கிராம், ஆண்டுக்கு 1.25 டன் தங்கம் கொடுக்கணும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்போ ஒரு வருடத்துக்கு 8 லட்சம் திருமணம் நடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்தா ஆண்டு ஒன்றுக்கு 4.5 டன் தங்கம் தேவைப்படுது. குழந்தைங்க பிறக்கிறதுக்கு 1.25 டன்னு, கல்யாணம் பண்ணா 4.5 டன்னு, ஆண்டு ஒன்றுக்கு 7.5 டன் தங்கம் மட்டும் தேவைப்படுது. 5 ஆண்டுக்கு அவர் தங்கம் கொடுக்கணும், 35 டன் தங்கம் மட்டும் கொடுக்கணும். 35 தங்கம் எங்க இருக்குது? எப்படி விஜய் கொடுப்பாரு? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். இப்போ விஜய் அவர்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கா மக்களுக்குலாம்? பொதுவான தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு நாலு ஒன்றுக்கு 2020 குழந்தை பிறக்குது. நாலு ஒன்றுக்கு 2020 குழந்தை பிறகுது. ஆண்டுக்கு 6 லட்சம் குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கு 2 கிராம், ஆண்டுக்கு 1.25 டன் தங்கம் கொடுக்கணும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்போ ஒரு வருடத்துக்கு 8 லட்சம் திருமணம் நடக்குது. ஒரு கல்யாணத்துக்கு 8 கிராம் தங்கம் கொடுத்தா ஆண்டு ஒன்றுக்கு 4.5 டன் தங்கம் தேவைப்படுது. குழந்தைங்க பிறக்கிறதுக்கு 1.25 டன்னு, கல்யாணம் பண்ணா 4.5 டன்னு, ஆண்டு ஒன்றுக்கு 7.5 டன் தங்கம் மட்டும் தேவைப்படுது. 5 ஆண்டுக்கு அவர் தங்கம் கொடுக்கணும், 35 டன் தங்கம் மட்டும் கொடுக்கணும். 35 தங்கம் எங்க இருக்குது? எப்படி விஜய் கொடுப்பாரு? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில்